Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி this video was sponsored by Educast. So the online learning website. So மறக்காம இந்த வெப்சைட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இந்த லிங்கை. ஸோ மறக்காம போய் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் திருப்பி விடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ணி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங் கிளாஸஸ், ஸோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிறந்த விலையில் ஆஃபர்லாம் நிறைய போயிருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணுற மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் மக்களே. ஸோ இனியான வீடியோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்துருங்க. ஸோ மறக்காம வீடியோ கிடச்சிங்க பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா வானத்தையும் பூமியும் சுற்றி காத்துறேன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு தரமான கண்டென்ட்றான். ஸோ ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு கண்டென்ட். ஸோ நிஜமாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக திருவண்ணாமலை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ வேறு எதுவும் இல்லை, நம்ம வராகி அம்மா கோவில் தான். ஸோ வராகி அம்மானாலே நிறைய சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தா நம்ம திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்க வராகி அம்மா கோயிலில் இது ஒரு ஸ்பெஷல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஸோ அதாவது தேங்காயில் விளக்கு போகிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க, அதாவது மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி ப்ரோ விளக்கு போகிறதுன்னு. ஸோ வராகி அம்மா கோயில், நானும் திருவண்ணாமலை தான், இந்த கோயில் எங்கே இருக்குது, ஸோ லொக்கேஷன்லாம் கேட்டுருந்தீங்க. ஸோ லொக்கேஷனும் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த விளக்கு போகிற முறையை பற்றி நான் சொல்கிறேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விளக்கு போகிற முறை நான் லைனாக சொல்கிறேன், மறக்காம பாருங்கள். ஸோ ஒரு வாயில் போட்டுட்டு அதில் பச்சரிசி, சரிங்களா, வேறு எந்த அரிசியும் இல்லை, பச்சரிசி தான் போடணும். பச்சரிசி போட்டுட்டு 2 தேங்காய், ஒரு தேங்காய் அழகாக உடச்சி 2 அதில் குங்குமம் மஞ்சள் வைக்கணும். ஆக்சுவலி 5 பொட்டு கரெக்டாக வைக்கோங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு 5 அந்த மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கணும். ஸோ வீடியோவில் காட்டியிருக்கேன், நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா தேங்காய் வெறுமனே இருக்கணும், லைட்டாக வந்து பார்த்தா குங்குமம் தெளிச்சுக்கோங்க உள்ளே. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு, ஸோ வெளியே வந்து பார்த்தா கோயில் வெளியே வந்து பார்த்தா திரி வைப்பாங்க சிவப்பு கலரில். ஸோ நான் வீடியோவில் காட்டுற பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த திரி போட்டுங்க, ஏன்னா அப்போ நின்று எரியும் விளக்கு கரெக்டாக. ஸோ ஒரு 10 ரூபா 5 ரூபா வரும் திரி, அவ்வளோதான். ஸோ அந்த திரி வாங்கிக்கோங்க, இந்தமாரி திரி ஏற்றிட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுங்க. ஸோ தேங்காய் வேகாத மாதிரி நீங்கள் கரெக்டாக அரிசி மேடு ஏற்றி கரெக்டாக வந்து பார்த்தா நீங்கள் அந்த தேங்காய் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தா திறமையாக இருக்குது. மேக்ஸிமம் வேகாது, கரெக்டாக உட்காந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த மேடு ஏற்றி உட்கார வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா கரெக்டாக உட்காந்துக்கும், எந்த ஒரு அசைவும் இல்லாமல். ஸோ நீங்கள் முடிஞ்ச அந்த பூலாம் வைக்கலாம் அவசியம்லாம் இல்லை. ஸோ அம்மாவுக்கு நம்ம சாமி இப்போ படையல் கொடுக்குற மாதிரி தான். அதாவது எப்படி வசதி இருக்கவங்க பூ வைங்க. ஸோ என்னால் முடியாதுப்பா, நானே கஷ்டத்தை வரேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கேயே செடி என்ன இருக்குது, செடியில் பறிச்சு ஒரு பூ வைங்க. சரி பூ வைக்க முடியல கூட பரவாயில்ல, அரிசி குட்டி விளக்கேற்றினாலே அது வந்து பார்த்தா பெரிய விஷயம். ஸோ வெத்தலை பாக்கு வாய்ப்பெல்லாம் கன்ஃபார்ம் வைக்கணும்னா அது வச்சா நல்லது சொல்லுவாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்தா நிறைய நீங்கள் படைக்கலாம், வீடியோ காமிச்சிருங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதாவது இது கைஸ் ஒன்று சொல்ல மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்புனா, நான் வந்து ஆக்சுவலி இலை மாற்றி போட்டுட்டேன், இந்த பக்கம் திருப்பின மாதிரி. அதாவது கிழக்க பார்த்த மாதிரி இலை போடணும். சாமி வந்து பார்த்தா கிழக்க பார்த்து உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தா கிழக்க பார்த்து தான் இலையை போடணும், அவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ வந்து பார்த்தா அந்த சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு வரணும், அகலமாக இருக்க பகுதி ரைட் சைடு வர மாதிரி. உட்காந்து சாப்பிட்ற தமிழ் பண்பாடு தெரியல, அந்த இலை வந்து பார்த்தா நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக கிழக்க பார்த்த மாதிரி இலை போடணும். அப்புறம் வந்து பார்த்தா கரெக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே கைஸ், இந்த தப்பா மறக்காமல் யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ மறக்காமல் நான் வச்சுக்கோங்க, இந்த இலை போடுற விஷயம் தான் ரொம்ப மெயின். சரி ஓகேவா, நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போகலாம் வாங்க. ஸோ இந்த விளக்கு போகிறதுல நிறைய மகிமை இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் விளக்கு போகிற விதத்தில் நிறைய விதமான நல்லதெல்லாம் நடக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விளக்கு போகிறது எப்படின்னா, நான் சொன்னேன்ல இந்தமாதிரி அரிசி குட்டி, வாயில் அரிசி குட்டி, தேங்காய் உடைச்சி அதில் எண்ணெய் திரி போட்டு இது பூ வச்சு பண்ணுற விதம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெத்தலை பாக்கு வாய்ப்பை வச்சு நீங்கள் பண்ணலாம். அதில் நீங்கள் வத்தி ஏற்றலாம், கற்பூரம் ஏற்றலாம், அம்மாவுக்கு பிடிச்சது இந்த இலையிலே நீங்கள் வைக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதுளை, அதாவது வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் நிறைய வைக்கலாம். அதாவது முக்கியமாக அம்மாவுக்கு வந்து பார்த்தா இந்த நிலத்துக்கடியில் விளையிற காய்கறிகள் ரொம்ப பிடிக்கும். கேரட் மேலே தான் விளையும், இல்லை சாரி கேரட் நிலத்துக்கடியெல்லாம் விளையும். ஸோ கேரட், ரேடிஷ், அதான் ஏதோ சொல்லுவாங்களே தமிழில் எனக்கு வர மாட்டிருக்கு, அதான் கேரட், கக்கும்பர்,
ரேடிஷ் நிறைய சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம அதாவது இந்த நிலத்துக்கடியில் விளையிற காய்கறிகள் மாதிரி தான் நிறைய இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, மாதுளை, பழம் நான் சொல்லிட்டேன். ஸோ நிறைய இருக்குது. ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு வந்து பார்த்தா அந்த விளக்கு போடும்போது இலையில வைங்க. உள்ள கோயிலில் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வராகம்மா கோயிலில் இந்த மாதிரி தான் விளக்கு போடுற ஒரு ஒரு அதாவது பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ பாரம்பரியம்னு அது சொல்ல முடியாது. எப்படின்னா அதாவது வழியாக பண்ணுறாங்க இந்த மாதிரி தான். ஸோ எல்லா பக்தர்களும் இப்படி தான் விளக்கு போடுறாங்க. ஸோ அது எப்போ போடணுன்னா பஞ்சமி வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்னு வரும். வளர்பிறை பஞ்சமினா பௌர்ணமி இப்போ வருது, தேய்பிறை பஞ்சமினா அமாவாசை வருது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் பஞ்சமியில் இந்த மாதிரி தான் விளக்கு போடுவாங்க. எல்லாருமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். அம்மா உங்களுக்கு நல்லதே செய்வா. ஸோ வராகி அம்மா நம்மளுக்கு எப்பயுமே துணை இருப்பாங்க. நீங்கள் கும்பிடுங்க, உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஓடி ஓடி வருவாங்க உங்களுக்கு துணையாக. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஆன்மீக வீடியோ நம்ம கன்ஃபார்ம் போட்டுருவோம், கவலைப்படாதீங்க. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க மெயில் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் நல்ல கண்டென்ட்லாம் போடுங்க, இன்னும் சூப்பராக எடுத்து போடுங்க. நிறைய கோயில் போங்க, அந்த மாதிரி போட்டு நிறைய வீடியோ போடுங்க. நான் நிறைய தெரிஞ்சு ஆசைப்படுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மெயில் பண்ணி. ஸோ கன்ஃபார்ம் வந்து டெஃபினட்டாக சேனலில் ஆன்மீக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். அதாச்சு இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் கன்ஃபார்ம் கடைசிக்கும் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக மட்டும் தான் நான் கொண்டு வருவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய் கைஸ். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காம உங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரிவிட்டுருங்க. மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.